மங்களகரமாக மஞ்சளில் ஆரம்பிக்கிறோம் அப்படி சொல்ல மாட்டேன். மஞ்சள் வெயில். ஐயோ எனக்கு பாடணுன்னு ரொம்ப ஆசைங்க. ஆனால் ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குது. என்னோடய பெரிய ஒரு ஆசை என்ன தெரியுமா, பாட்டு பாடணும். எனக்கு பிடிச்ச ப்ரோக்ராமே சூப்பர் சிங்கர் ஜூனியரு, சூப்பர் சிங்கர் சீனியர், இதெல்லாம் பிடிக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு டைம் இல்லை. இன்றைக்கி ஃபுல்லாக என்ன பண்ண போகிறேன்னா என் கலெக்ஷன், என்னோடய கலெக்ஷன். தீஸ் ஆர் நாட் ஃபார் சேல், ஜஸ்ட் ஐ am showing my collection of adeniums, okay, from my Obisum gallery. ஓகேவா, this is தமிழச்சி கார்டன்ஸ் adenium Obisum gallery. லெட்ஸ் கோ. ஓகே, சூப்பராக இருக்குதுல்ல. இங்கே பாருங்களேன், மொட்டு நிறைய வந்து எனக்கு ரொம்ப ஆசை. இதை பார்த்தோன்னே இது ஒரு தொங்கான் விழுந்துட்டான்னு பாருங்கள், தொங்கான். இதில் என்ன விழுந்துட்டான்னு பார்த்தீங்கன்னா ஹெவியில் விழுகிறான்னு பார்த்தா இவனோட குணமே அப்படி தான் போல், தொங்கிட்டு தான் கிடப்பான் போல். இங்கே பாருங்கள், கொஞ்சம் க்ரஸ்ட் ஃபார்மேஷன் வருதுவங்க அந்த இடத்துல பாருங்கள். அதனால தான் அப்படி இருக்கா. இப்படியா குத்து குத்தா பூக்கும், எப்படி இருக்குது பாருங்களேன். பக்கத்துலேயே ஒரு ஃபெராரி. எப்படி இருக்குது என்னோடய கேலரியில் இருக்க இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க, க்யூட்டாக இருக்காங்கல்ல. எப்படி இருக்காங்கன்னு கேட்டால் கமெண்ட்டில் நல்லா இருக்காங்க நல்லா இல்லைன்னு கமெண்ட் பண்ணணும். ஸோ க்யூட்டில். நான் ரொம்ப பேச விரும்புகிறேன் ஆனால் என்னால் முடியலை. பேசணுன்னு ரொம்ப விரும்புகிறேன், டைம் இல்லை. அதனால் டக்கு டக்கு டக்குன்னு இதெல்லாம் அல்டிமேட். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பர் தெரியுமா. அப்படியே ஃபோட்டோவில் பார்த்து நம்ம ஓகேன்னு வாங்குகிற எல்லாமே வந்து நம்ம வீட்டில் பூக்கும்போது எப்படி இருக்குங்க. மட்டுல்லா மகிழ்ச்சினா என்ன அர்த்தம், அளவில்லா மகிழ்ச்சி. க்யூட்டில். தமிழச்சி காட்டின ஏன்டா சூஸ் பண்ணுறீங்க, என்னடா அது அப்படின்னு கேட்டால் சொல்கிறாங்க, சிஸ்டர் கலெக்ஷன் அல்டிமேட் சிஸ்டர், டிஃப்ரெண்ட் அடினியம் கலர்ஸு சிஸ்டர். அப்படிங்கும்போது தான் அப்படியே நம்மளுக்கு ஜிவ்வுன்னு ஆகுது. ஓ அப்படியா, ஐயோ இன்னும் கலெக்ட் பண்ணணுமே அப்படின்னு உசுப்பேத்தி ரணகலமாக்கிட்டீங்கன்ற மாதிரி இருக்குது. ஸ்லீப்பிங் பியூட்டி கலரை பார்த்தீங்களாங்க, என்னங்க கடவுள் படைப்பு. இது எப்படி இருக்குது, வேறு லெவலில் இருக்கா. என்னென்னா அடினியம் கலெக்ட் பண்ணும்போது அப்படியே ரவுண்டாக, அப்புறம் நீளமாக, அப்புறம் திருகி இப்படியெல்லாம் இருக்கும். நிறைய பேர் இங்கிலீஷில் வீடியோ பண்ணுங்களாம். புரியாதுடா, எனக்கு புரியாதுடா. முதல்ல உனக்கு புரியுறத விட எனக்கு புரியாதுடா. முதல்ல திரிங்கிறதுலாம் நான் என்ன ட்விஸ்டின்னு சொல்லுவேன்னா, அப்படியெல்லாம் ரொம்ப எனக்கு தமிழ் பரிச்சயமாக வர மாதிரி இங்கிலீஷில் வந்து நான் ஃபுல்லாக அப்படி வீடியோ பண்ணுவேன்னா நான் சொல்ல மாட்டேன். இந்த சும்மா உதார் விட்டுட்டு அலையிற வேலையும் என்கிட்ட கிடையாது. என் மொழி எனக்கு நல்லா தெரியும். என் மொழியில் நான் எவ்வளோ ரசிக்கிறேனோ அவ்வளோ ரசனையோடு நான் என்னோடது வந்து வெளிப்படுத்திட்டு போயிடுவேன். அதுதான் தமிழச்சி கார்டன். பூவை காமிச்சிட்டு அப்படியே ஸ்டோரி சொல்கிறேன், கேட்டுகிட்டே போங்க. ஒரு அம்மா வந்து ஸ்டோரி சொல்ல வந்தது வேறு, அதுக்கிடையில் மண்டக்குள்ள வந்து இன்னொரு வந்துச்சு. நான் வீடியோஸ் வந்து ஸ்டேட்டஸில் காமிச்சு பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, அம்மா நீ வந்து உன் கலெக்ஷன்னாலும் பரவாயில்ல, சேல் கொடுக்காட்டையும் பரவாயில்ல, வீடியோ பண்ணுமா, எப்போல்லாம் பார்க்கணும், அழகழகாக பூக்கள் பார்க்கணும், மைண்ட் ரிலாக்ஸேஷன் வேணுமோ அப்போ நாங்கள் பார்த்துக்குறோமான்னு சொன்னதுனால தான் இந்த வீடியோ. இது என்னென்னா ஸ்டோரி சொன்னால் அது என்ன ஸ்டோரி சொல்கிறேன், இந்த லாங்குவேஜை பற்றி. சிங்கப்பூரில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நான் தமிழ், ஓகேவா, நம்மளுக்கு பார்த்தோன்னே நம்ம தமிழ் யார் அப்படின்றது தெரிஞ்சிடும். காமனாக நடக்கிற ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஆப்வியஸாக தெரியுது, உன் மொகரக்கட்டில் தான் தமிழ்னு எழுதி ஒட்டியிருக்கேன். இதுக்கு என் மூஞ்சியாவது சொல்லுங்கள், தமிழ்னு எழுதி ஒட்டலை. இது உண்மை தானே சொல்லுங்கள் நீங்கள். அப்போ நான் போய் தமிழ்லே பேசுவேன். நம்ம ஆளுங்கன்ட்டு போய் தமிழ்லே, சிங்கப்பூரில் பல ரேஸும் இருப்பாங்க. ரேஸ்னால் பல விதமான மொழி இது இருப்பாங்க. போய் தமிழில் பேசினா அப்படியே இங்கிலீஷில் பேசுவாங்க பாருங்க. அது யாருன்னு பார்த்தா இங்கே நம்ம ஊரில் அம்ஜிகரில் இல்லைனா வந்து ஆண்டிப்பட்டியில் இல்லை எங்கள் ஊரே சொல்லுவோமே சூரம்பட்டியிலேருந்து போனவங்களாக தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டோன்றதுக்காக அப்படியே இங்கிலீஷில் பேசுறது. உனக்கும் தமிழ் தெரியும் எனக்கும் தமிழ் தெரியும் நல்லாவே. ஆனால் நான் ஊர் விட்டு ஊர் வந்துட்டேன்றேன். இங்கே வந்தோன்னே அப்படியே நீ ஏன் அதில் பேசுகிற அப்படின்னு எனக்கு அப்படியே கோவமாக வரும். அவங்க தொடர்ந்து அந்த தத்தை இங்கிலீஷில் பேசிகிட்டே இருப்பாங்க, நான் தொடர்ந்து தமிழில் பேசிகிட்டே இருப்பேன். பட் அதே இது பார்த்திங்கன்னா நான் வந்து சிங்கப்பூரில் பார்த்திங்கன்னா ஒரு ஷோரூமில் ஒர்க் பண்ணேன். நியூ மெட்டர்னிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஷோரூமு, ட்ரெஸ் கடை. நிறைய பேருக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அது தெரியும். நான் வந்து கொஞ்ச நாள் வந்து அங்கே நான் ஒர்க் பண்ணேன். நிறைய பேர்த்துக்கு ஷாக்காக இருக்கலாம், ஹார்ட் அட்டாக் வந்துடாமல், ஓகேவா. அங்கே வந்து பார்த்திங்கன்னா மெட்டர்னிட்டி ட்ரெஸ்ஸஸ் மட்டுமே, அதாவது நர்சிங் ப்ரா அந்த மாதிரி வேறெல்லாம் என்னோடய ஸ்டோரிஸ் எல்லாம் நான் சொல்கிறேன். என்னோடய கடந்து வந்த பாதைகள்னு கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஸோ அதில் நான் ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வர்ற கஸ்டமர் எல்லாமே வெள்ளைக்கார கஸ்டமர் தான். அவங்க பாட்டுக்கு வருவாங்க, நார்மலாக பேசுவாங்க, நம்மளும் அவங்கக்கிட்ட பேசுவோம். தமிழில் பேச முடியும், அவங்கள்ட்ட இங்கிலீஷில் தான் பேசுவோம்.
அந்த மந்த்து சேலில் ஒரு 3-4 பேர் நம்ம சேல் பண்ணுறவங்க சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் இருக்கோன்னா என்னோடய சேல்ஸ் வந்து ஹையஸ்ட் ஸ்கோரில் இருக்கும். நான் திரும்ப எப்போ நான் சிங்கப்பூர் போகிறேன் அப்படின்னா நான் உங்களுக்கு என்னோடய பாஸை காமிக்கிறேன். நான் வந்து பாஸை காமிக்கிறேன், அவங்க கூட பேசுகிறேன். அவன் வந்து என்னோடய சிஸ்டர்னே சொல்லலாம். ஸோ மெனி பீப்புள், அதாவது அங்கே ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் எல்லாருமே அவளை சிஸ்டர் கூப்பிடுவாங்க. நான் மட்டும் பேர் சொல்லி தான் அவளை கூப்பிடுவேன். எங்கன்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி பேர் சொல்லி கூப்பிடுறது. அவள் பொண்ணுக்கு இப்போ கல்யாணம் பண்ணுற வயசு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் சோஃபியா கிட்ட நிறைய ஸ்டோரி இருக்குது. நான் சொல்கிறேன், எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த வெள்ளைக்காரங்க கிட்ட கூட நம்ம பேசி நம்மளோட இதை வந்து ப்ராடக்ட் அவ்வளோ தூரம் சேல் பண்ணி இது பண்ணி நம்மளோட ஸ்கில்லை காமிச்சோம். ஸோ லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் அ லாங்குவேஜ், அது புரியணும், அவ்வளோவே தான். ஸோ அது வந்து ஒரு ப்ரெஸ்டீஜ் இமேஜாக வந்து எடுத்துக்கக்கூடாது. இந்த இங்கிலீஷ் கிளாஸ் எல்லாம் இது பண்ணுற சில பேர் பார்த்திங்கன்னா அது ஒரு ப்ரெஸ்டீஜ். என்ன ப்ரெஸ்டீஜ்? எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. அது ஒரு இதாக வந்து சொல்கிறாங்க. இதை பற்றின கருத்து யாருக்காவது இருந்ததுன்னா ஸ்ட்ராங்காக எனக்கு ஒரு கமெண்ட்டை மட்டும் கீழே கொடுங்களேன் ப்ளீஸ். என்ன அதுக்காக தமிழே தூய தமிழில் பேச முடியும் இல்லை, நம்மளுக்கு இடையில இங்கிலீஷ் வேர்டு வராமல் நம்மளால் பேசவே முடியாதுன்னு வைங்களேன். நான் ரெட்டு அழகி என் பேச்சு வந்து பிடிக்கலன்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம், நான் ஒரு ஐடியா சொல்லித்தரேன். வீடியோவை சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் வரும், அந்த மியூட் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு இந்த பூக்களை வந்து ரசிச்சுட்டே போகலாம். இதெல்லாம் என்னோடய அல்டிமேட் கலெக்ஷன். இது வேறு லெவல் கலெக்ஷன். என்னால் இந்த மாதிரி கலர்ஸு தேடி என் தங்கங்களுக்கு கொடுக்கணுன்னா கூட எனக்கு வந்து கொடுக்க முடியல. அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் தேடி கலெக்ட் பண்ண கலர்ஸ் இது எல்லாமே பார்த்துக்கோங்களேன். இதெல்லாம் இப்போ வந்து பாருங்கள், இதெல்லாம் சிங்கிள் பெட்டல்லே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக. ஸோ என்னோடய கலெக்ஷன் வைக்கிறதுலே உள்ள கேலரியவே உங்களுக்கு காமிக்கணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. இன் ஒன் பாயிண்ட் நான் இதெல்லாம் பார்த்து ரசிக்கும் போது நினைப்பேன், நீயும் கொஞ்சம் மல்டி டாஸ்கிங் தான் போ அப்படின்னு. ஏன்னா நான் சொன்னேன், சேல்ஸில் இருந்ததுலேயும் வந்து நீ இந்த மாதிரி, ஏன்னா என்னோடய 1 மந்த்து கூட நான் வந்து வேஸ்ட் பண்ண விரும்பலை. சில பொண்ணுங்க பார்த்தா நான் இதுக்கு தான் படித்தேன், அதுக்கு தான் படித்தேன், நான் இதில் தான் வேலை பார்ப்பேன், எனக்கு என்னோடய லைஃப் என்னோடய நாள் வந்து கொஞ்ச நாள் தான் இருக்குது எனக்கு கடவுள் கொடுத்ததுங்கிறது நான் அப்பையிலேருந்தே உணர்ந்து வந்து ஒன்று நான் பண்ணினது. ஸோ கண்டிப்பாக நான் என்னோடய கடந்து வந்த பாதைகள் வந்து சொல்லுவேன், உங்களுக்கு சொல்லாமல் இருக்க மாட்டேன். அதேமாதிரி யாருமே நீங்கள் உங்களோட கடந்து வந்த பாதைகளில் இருக்க உங்களோட அந்த ஒரு கருப்பு நாட்கள்னு சில நாட்கள் இல்லாமலாம் இருக்காது. அந்த நாட்களை வந்து மறைக்காதீங்க. மற்றவங்களுக்கு ஏன்டா அதை நம்ம சொல்லணும், அதை வச்சு தான் நம்மளை எடை போடுறாங்க. இது கையோடு வந்துடுச்சு. இதுவும் என்னோட கிராஃப்டட் பிளான்ட்டு தான், இது நார்மல் பிங்க் கிடையாது. உங்களை எடை போடுறாங்க, அதை வச்சு தான் உங்கள்கிட்ட பேசுகிறாங்க ஒருத்தவங்க, அதை வச்சு தான் ஒருத்தவங்க உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறாங்கன்னு இருந்தால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நம்மளுக்கு தேவையே இல்லைன்றதை உதறி தள்ளிட்டு போயிடுங்க. அவ்வளோதான் என்னோட அட்வைஸ் நான் சொல்லுவேன். நான் கிறிஸ்பம் எப்படி இருக்குது, இந்த மாதிரி கிறிஸ்பம் பார்த்துருக்கீங்களா? டிஃப்ரெண்ட்டான கிறிஸ்பம். இது ஹைப்ரிட் தான், கிராஃப்டட் இது தான். எப்படி இருக்குது பாருங்களேன், இல்லை க்யூட்டில் இது ஒரு நரம்பு அப்படி அழகாக வந்திருக்குன்னா இது ஒரு டபுள் கிறிஸ்பம். இது எப்படி இருக்குது பாருங்கள். இந்த குட்டி இருங்க, இந்த குட்டி வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருங்க நான் காமிக்கிறேன். இந்த மாதிரிப்பா பிளாக் ஸ்வான் மாதிரியே வருவாங்க. பிளாக் ஸ்வான் எப்படி இருக்குது அந்த மாதிரியே வருவாங்க. பட் அது வந்து பிளாக் ஸ்வான் கிடையாது. அதே மாதிரி இவங்க இந்த இதில் பெரிய அது உள்ள அந்த இது தான் இது. அது மாதிரி இவங்க பாருங்கள், இவங்கள பாருங்களேன், என்னங்க இது என்னங்க இது, அப்பா செம க்யூட். வா, இந்த கலர் எப்படி இருக்குது, இந்த கலர் எப்படி இருக்குது, சாரி, செம்மையாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்களேன் பா, இது இன்னும் விரியலை, ரொம்ப பெருசு, இன்னும் விரியலை. நிறைய கலர்ஸ் பூத்துருக்குது, இது பண்ணுது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்து அதை பர்ஃபெக்டாக பூக்காத எதையும் நான் இதில் காமிக்கலை. இது பாருங்களேன், இது ஒரு விதமான அழகு, பெருசாக 2 லேயர் தான். இது சிங்கிள் தான். இது எப்படி இருக்கு பாருங்கள், உள்ள சாண்டல் வெள்ளை ரெட். அந்த சேல்ஸை சொன்னல, அதில் இருக்கும்போது என் கூட ஒர்க் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா 2 சைனீஸ் பார்ன் அண்ட் ப்ராட் அப் சிங்கப்பூர் கேர்ள்ஸு. ஒன்று வந்து மலேசியாவில் இருந்தவ, மலே கேர்ள் அவ. இன்னொருத்தி வந்து மலேசியாவிலே பிறந்து வளர்ந்தா, ஆனால் சைனீஸ். இந்த 4 பேர்த்து கூட நம்ம இங்கிலீஷில் தான் பேசி ஆகணும். அந்த 4 பேருமே வந்திங்கன்னா என்கிட்ட கேட்ட கேள்வி என்ன தெரியுமா, நான் கல்யாணம் ஆகி தானே போயிருக்கேன் இங்கேருந்து. இவர் வருவார் என்னை கூப்பிட்றதுக்கு, பாப்பார் இது பண்ணுவார். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கேட்பாங்க, உன் ஹஸ்பண்ட் வந்து எங்கே, நீ வந்து இந்தியாவிலேருந்து வந்திருக்க, இதுக்கு முன்னாடி சிங்கப்பூரில் தான் அவன் ஹஸ்பண்ட் 10 வருஷமாக ஒர்க் பண்ணாங்கன்ற. அப்போ உன் ஹஸ்பண்ட் வந்து நீ எங்கே பார்த்தா என்ன, நீ இல்லடி ஒரு நாள் வந்தாங்க பார்த்தாங்க, அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கே ஓகே சொல்லியாச்சு. அதாவது ஃபோட்டோ பார்த்து அதுக்கு முன்னாடி ஓகே சொல்லி. இது வந்து சிங்கிள் பெட்டலில் வந்திருக்கு, உள்ள அந்த லேயர் ஃபியூஸ் ஆகி. அப்புறம் டேரெக்டாக கல்யாணம் தான். இன்னும் நிறைய கேள்வியெலாம் கேட்டாலுங்க, அதெல்லாம் சொல்ல முடியாது இதில். செம்ம இன்ட்ரெஸ்டிங். ஒன்றே ஆச்சரியம், அப்படியே ஆச்சரியம் படுறாளுங்க. ரியலி ஒரு ஸ்ட்ரேஞ்சரையா கல்யாணம் பண்ண, நீ ஒரு ஸ்ட்ரேஞ்சரையா? இந்தியாவில் அதுவும் தமிழ்நாட்டில் முக்கால்வாசி பேர் ஸ்ட்ரேஞ்சரை தாண்டி கல்யாணம் பண்ணுறானாங்க. ஆனால் அங்கே கல்யாணம் பண்ணியிருக்காளுகள்ல பழகி இருந்து அது இதெல்லாம், அவளுகெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு புள்ள பெற்றோன்னா தோணிடுவாளுங்க, அந்தந்த மாதிரிலாம் இருக்கும். ஒன்று என்கிட்ட கேட்டாலுங்க, இது பேர் என்ன, ஹேர் ஸ்டைல். எனக்கு முடி அப்போ ரொம்ப கீழே வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிக்சர் இருந்தால் நான் என்றைக்கே கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுறேன்.
அப்போ அதை பார்த்துட்டு கேட்டாலுங்க, நீ என்ன உன் ஹேர் ஸ்டைலை மாற்றவே மாட்டேன். ஏன்னா நாங்கள் போய் ரீபாண்ட் பண்ணுறதுக்காக முடியை வந்து நீளமாக ஸ்ட்ரைட்டாக அது பண்ணுறதுக்காக நான் அவளுங்க கூட சேர்ந்து தாங்க நான் கொஞ்சம் அங்கே வந்து அப்படி இப்படி என்னோட இதெல்லாம் மாற்றினேன்னு வச்சுக்கோங்களேன். பண்ணுறதுக்காக பிளான் பண்ணும்போது இப்போ தான் நான் பண்ண போகிறேன்னா சலூன் போனோன்னா அழுதுட்டா சலூனில் இருக்கவ. இது அண்ணாதி இத்தா தண்டி இருக்குதுன்னு. அதை பற்றி ஒரு பெரிய கதையே இருக்குது. கதை வேணும்னா கதையே சொல்லுங்கள், நான் வேறு வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு சோஃபியா ஸ்டீஃபன் vlogல. அப்போ கேட்டாலுங்க, சலூனில் கேட்டாலுங்க, இந்தும்பாங்க நம்மளை அவங்க வந்து இந்தியன்ஸை. நீ என்ன முடி பிறந்ததுலேருந்தே வெட்டலையான்னு கேட்டாலுங்க. அடியே பிறந்து 3 வருஷத்துலேயே 3 மொட்டையை போட்டுருவாங்க இது எங்களுக்கு. இல்லைப்பா எங்கடி பிறந்ததுலேருந்து முடி வெட்டாமல் இருக்குது. நான் ஒன்று சொல்ல அவளுக்கு சிரிக்கிறாளுங்க. அவளுக்குலாம் முடி இருக்கும், ஆல்ரெடி ஸ்ட்ரைட்டன் பண்ண மாதிரி இருக்கும். அவளுக்கு வந்து பர்மிங் பண்ணுறதுக்காக சலூனில் இருக்கவ கேட்டாங்கிட்ட, நீ இந்த முடியை நாங்கள் இது பண்ணுறா இருந்தால் 4-5 பேர் வேணுமே இது அயன் பண்ணுறதுக்கு இது பண்ணுறதுக்கெல்லாம் நாளுங்க. நீ ஆஃபர் போட்டிருக்கேல பண்ணி விடு அப்படின்னு சொல்லி உட்காந்தாச்சு. அப்போ கேட்டான், நீ பிறந்ததுலேருந்தே ஹேர் ஸ்டைல் மாற்றினதில்லை, இந்த மாதிரி பிளேட்ஸ் இப்படியே தான் போடுறியா? ஆமாம் அப்படின்னு. அவங்களுக்குலாம் ஏன்னா 3 months 6 months கொஞ்சம் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் மண்டை மொட்டையாயிடும். நாம் ஒன்று இன்னைக்கு தெய்வம் ஒன்று இன்னைக்கும். தங்கங்களா மழையை பாருங்க தங்கங்களா, மழை வருது தங்கங்களா. நான் போகிறேன், துணி வேற காயுது வீட்டில். இது சூப்பர் க்யூட்டு வந்து பட்டன் மாதிரி இருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வெரைட்டி பட்டன் ஷேப்பில் உள்ள ஒரு இதோட பேரோட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். கதை பேசிகிட்டே நேரத்தை ஓட்டிட்டேன் நான் இன்னும் ஃபுல் வீடியோ போட முடியல, மழை வந்துருச்சு. ஏன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பேசலாமா? ஏகப்பட்ட கதை இருக்குங்க. ஒவ்வொரு கதையும் ஆனால் செம்மையான இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிற வரைக்கும் பை பை, ஹாப்பி கார்டனிங்.